மற்றொரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடர அனுமதி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கியிருக்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வெங்கடேசன் வணக்கம். ஆவின் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் 3 கோடி ரூபாய் பெற்று பணியும் வழங்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதாக தமிழக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, N பாபுராய், VS பலராமன், SK முத்துப்பாண்டியன் ஆகியோர் மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. கடந்த விசாரணையின் போது இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர இசைவாணை கோரும் கோப்பு ஆளுநரிடம் நிலுவையில் இருப்பதாகவும், இசைவாணை தொடர்பாக ஆளுநர் அலுவலகத்தை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தொடர்பு கொண்டு தேவையான சட்ட நடவடிக்கைகளை 3 வேலை நாட்களுக்குள் நிறைவு செய்து முடிக்க வேண்டும் என்றும், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கு தொடர இசைவாணை கோரும் கோப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை முன்னேற்றங்களை தெரிவிக்கும் பிரமாண பத்திரத்தை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில்தான் இன்றைய விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆளுநர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடரும் அந்த இசைவாணையை வழங்கியுள்ளதாகவும், ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.